படிச்சுப்படி சொன்னோம் 4 நாளாவே ஒரு பஸ்ஸை கொண்டாந்து எல்லா காரும் போகும் காட்டியுமே இங்க கொண்டாந்து நிறுத்துங்க பஸ்ஸை. இங்க கொண்டாந்து பஸ் நிறுத்தினா இப்ப நாங்கெல்லாம் ஏறி போயிருப்போம். இங்க மட்டும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் இருந்தபோது ரயில்வே ஸ்டேஷன்ல காலையில் நேரத்தில் வருகின்ற வெடிகாலையில் 4 மணி 3:30 மணி 5 மணிக்கெல்லாம் வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கென தனியாக பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்று இந்த முறை நானே நேரடியாக இந்த எற்காடு எக்ஸ்பிரஸ்ல காலையில் 3:50 பேருந்து இல்லை. அங்கு இருக்கின்ற அந்த பேருந்து துறை போக்குவரத்து துறையை சேர்ந்த அந்த அதிகாரிகளை அழைத்து கேட்டது. அண்மை செய்தியாக பார்த்துடுகிறோம். சட்டப்பேரவை கூட்டம் முடிந்து பேருந்துக்காக அதிமுக எம்எல்ஏக்கள் காத்திருக்கின்றனர். அது தொடர்பாக அவர் பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம். மேலுவிவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலுவிவரங்களை வழங்கலாம். வணக்கம். சட்டப்பேரவையில் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும், அதாவது அவர்கள் சட்டப்பேரவைக்கு வரும்போதும் சட்டப்பேரவை முடிந்து செல்லும் போதும் எம்எல்ஏ ஹாஸ்டலில் இருந்து பேருந்துகள் எம்எல்ஏக்களுக்கு இலவசமாக விடப்படும். இது காலமாக இருக்கக்கூடிய நடைமுறைதான். இன்றைய தினம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் சட்டப்பேரவை வளாகத்தில் நீண்ட நேரமாக நின்றிருந்தனர். அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து, நீங்களாவது செய்தியை வெளியிடுங்கள், தினசரி எங்களுக்கு பேருந்துகள் தாமதமாகத்தான் கிடைக்கிறது. நாங்கள் இந்த சட்டப்பேரவை கூட்டமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணிக்கு பிறகுதான் முடிகிறது. இவ்வளவு நேரம் நாங்கள் சாப்பிடாமல் இருக்கின்றோம். சுகர் பேஷண்ட் நிறைய பேர் இருக்கிறார்கள். நாங்கள் எப்போது இங்கிருந்து எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு செல்வது? நாங்கள் பலரும் மதிய உணவு கூட அருந்தாமல் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்றிருக்கின்றோம். ஆனால் எங்களிடம் கார்கள் தற்போது இல்லை என்றால் பல்வேறு வெளியூர்களை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தால் எங்களிடம் கார்கள் இல்லாத சூழல் இருக்கின்றது. அமைச்சர்கள் கார் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் விரைவாக வீட்டிற்கோ அல்லது அவர்களுடைய விடுதிகளுக்கோ சென்று விடுகிறார்கள். ஆனால் எங்களால் விரைவாக செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே போக்குவரத்து துறை அமைச்சர், தமிழக அரசு விரைவாக எங்களுக்கு பேருந்துகள் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்கள் கார்கள் வைத்திருந்தாலும் கூட சட்டப்பேரவை சென்னையில நடக்கக்கூடிய காரணத்தினால பெரும்பாலானவர்கள் தங்களுடைய சொந்த ஊர்கள் தான் கார்கள் வைத்திருக்கிறார்கள். ஒரு சிலர் இந்த இடத்தில் கார்கள் இல்லாத அரசு பேருந்தை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். இது அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் ஏறக்குறைய பொருந்தும். எனவே தங்களுக்கு பயணிப்பதற்கு நேரத்திற்கு பேருந்துகள் வர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நாங்க படிச்சுப்படி சொன்னோம் 4 நாளாவே ஒரு பஸ்ஸை கொண்டாந்து எல்லா காரும் போகும் காட்டியுமே இங்க கொண்டாந்து நிறுத்துங்க பஸ்ஸை. இங்க கொண்டாந்து பஸ் நிறுத்தினா இப்ப நாங்கெல்லாம் ஏறி போயிருப்போம். இங்க மட்டும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் இருந்தபோது ரயில்வே ஸ்டேஷன்ல காலையில் நேரத்தில் வருகின்ற வெடிகாலையில் 4 மணி 3:30 மணி 5 மணிக்கெல்லாம் வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கென தனியாக பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்று இந்த முறை நானே நேரடியாக இந்த எற்காடு எக்ஸ்பிரஸ்ல காலையில் 3:50 பேருந்து இல்லை. அங்கு இருக்கின்ற அந்த பேருந்து துறை போக்குவரத்து துறையை சேர்ந்த அந்த அதிகாரிகளை அழைத்து கேட்டதற்கு என்ன பதில் சொன்னார் என்று சொன்னால், இது எங்களுடைய வேலை இல்லை என்று பதில் சொல்கின்ற நிலைமை இன்று நடந்து கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.